என் ஒய்ஃப் மஷ்ரூம்ல பொங்கல் பண்ணாங்கய்யா. எல்லாம் சந்தோஷமா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு ஸ்டேட்டஸ். ஆனா சிரிக்கிறோமா? இந்த வாழ்க்கை சவாலானதா, இந்த வாழ்க்கை கஷ்டமானதா, இந்த வாழ்க்கை இத்தனை துயரங்களானதா என்றால் திரும்பி பார்த்தோம்னா 10 வருடம் ஓடிடுது. சில பேர் கோயிலுக்கு போனா சாமிக்கு பயமா இருக்கு, ஐயோ இவன் வந்துட்டானே. நம்மளோடு படிச்சவங்களோ கூட இருந்தவங்களோ திடீர்னு ஒரு போட்டோ அவங்க இல்லைன்னு வரும்போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ரெஸ்ட் இன் பீஸ். இறந்த ஒரு அமைதியாவே இருந்துட்டு போட்டோம். வாழ்றவர்கள் நிம்மதியாக வாழ்றாங்களான்றதான பெரிய விஷயம். சார், பொங்கல் அப்ப என் ஒய்ஃப் மஷ்ரூம்ல பொங்கல் பண்ணாங்கய்யா. இந்த யூடியூப் பார்த்துட்டு அம்மா சிரிக்கிறாங்க. மஷ்ரூம்ல பொங்கல் பண்ணாம வெண்பொங்கல் கேள்விப்பட்டிருக்கோம், எங்க வீட்டுல மஷ்ரூம் பொங்கல். அதை பண்ணி போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டாங்க. 250 பேர் லைக் பண்ணா. நான் பண்ணலையே, மத்தவன் அதை பார்த்தவே, நான் தான் அதை சாப்பிட்டவே. ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறோங்க. நம்ம எல்லாம் சந்தோஷமா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு ஸ்டேட்டஸ். ஆனா சிரிக்கிறோமா? அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? இந்த வாழ்க்கை போராட்டமானதா, இந்த வாழ்க்கை சவாலானதா, இந்த வாழ்க்கை கஷ்டமானதா, இந்த வாழ்க்கை இத்தனை துயரங்களானதா என்றால் ஆம் என்று சொல்லி இந்த வாழ்க்கை கடந்து போய் கொண்டே இருக்கிறது. கரெக்டா? திரும்பி பார்த்தோம்னா 10 வருடம் ஓடிடுது. கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு, பிறப்பிலும் அழுதேன், வந்து பிறந்த பின் அழுதேன், வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன், சேர்ந்த சிலரால் அழுதேன், சீசரின் தாயோ சிறப்புடன் பெற்றாள், நாசரின் தாயோ நயமுடன் பெற்றாள், காமராசரின் தாயோ நாட்டிற்காக பெற்றாள், என்னை பெற்றவளோ நான் அழுவதற்காக பெற்றாள். வானம் அழுவது மழையாகும் போது, வையம் அழுவது பனியாகும் போது, கானம் அழுவது கலையாகும் போது, கவிஞன் அழுதால் அது கவிதையாகிறது. கண்ணீர் வழி சொரியும் உப்பு, இந்த கண்ணீர் வழி சொரியும் உப்பு கடலால் வருவதில்லை. மண் வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், சேர்த்த பெண் வழி வரலாம், செய்த பழிவலி வரலாம். நான் செய்த கண்ணீர் உப்பு எல்லாம் என் நண்பர்களால் வந்ததுன்னு கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார். அவர் கேட்பாரு, கடவுள்கிட்ட போய் என்னையா கேட்கறது? கோயிலுக்கு போனா என்னெல்லாமோ கேட்கிறான்ல. கரெக்ட். 1 ரூபாய் போட்டு 9000 வேண்டுகோள் வைக்கிறாங்க. சில பேர் கோயிலுக்கு போனா சாமிக்கு பயமா இருக்கு, ஐயோ இவன் வந்துட்டானே. கண்ணதாசன் ஐயா கேட்டாரு, என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து மன நிம்மதியை வேற்றுதடி நெஞ்சம் உயர் தம்மதியை காட்டவில்லை அஞ்சும் காடுமலை வான்முகில்கள் காற்றுமலை நீர் நெருப்பு கூடி வர வைத்தவனை காணேன், ஒரு கூடிலந்த பறவை என ஆனேன், பொன்பொருளும் மாளிகையும் பூவுலக மேனிலையும் உன்னிடத்தில் நான் தருவேன் வாராய், உன்னுடைய நிம்மதியை தாராய்னு கடவுள்கிட்ட கேட்பாரு. இந்த நிம்மதி நமக்கு வாழ்க்கையில் இருக்கான்னு ஒரு பெரிய கேள்வி வருதுல்ல. இப்ப யாராவது இறந்துட்டாங்கன்னா வாட்ஸ்அப்ல நமக்கு ஒரு போட்டோ வருதா, அதை பார்க்கறப்பெல்லாம் பயமா இருக்கும் சார். நம்மளோடு எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருப்போம். நம்மளோடு படிச்சவங்களோ கூட இருந்தவங்களோ திடீர்னு ஒரு போட்டோ அவங்க இல்லைன்னு வரும்போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த போட்டோ வந்துட்டாலே இவங்க ஒரே ஒரு வார்த்தை ரிப்பன் போட்டு கடந்து போயிடறானுங்களே. கரெக்டா சார்? ரிப்பன் போட்டு அப்படி கடந்து போயிடுறான். எங்க காலேஜ் குரூப் ஒரு பொண்ணு பர்த்டே அன்னைக்கு பர்த்டே ட்ரெஸ் போட்டு ஒரு போட்டோ அனுப்பிச்சிச்சு. கீழே ஒருத்தர் ரிப்பன் போட்டான். அதை பார்த்துட்டு மத்த எல்லாரும் அடுத்து எல்லாரும் ரிப் 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 ரிப். இந்த இன்னைக்கு சொல்லிட்டு போறேங்க, இறந்தவர்கள் ரெஸ்ட் இன் பீஸ், எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ரெஸ்ட் இன் பீஸ். இறந்தவர் அமைதியாவே இருந்துட்டு போட்டோம். வாழ்றவர்கள் நிம்மதியாக வாழ்றாங்களான்றதான பெரிய விஷயம். இனிமேல் நாம் செய்ய வேண்டிய பெரிய விஷயம் தெரியுமா? வாழ்பவர்களுக்கு காலையில் எழுந்தவுடன் லிவ் இன் பீஸ், LIPன்னு போட்டு அனுப்புங்க. லிவ் இன் பீஸ். நாம் நிம்மதியாக வாழ்கிறோமா என்கிறது தான் இன்னைக்கு பெரிய கேள்வியாக இருக்கு. வெற்றி அடைவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை. வைரமுத்தையா சொல்லுவாரு, சிரிக்கிறதுக்கு தானே இந்த வாழ்க்கை, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தானே வாழ்க்கை. சிரிச்சாதாங்க அது பேர் முகம், சிரிக்கலன்னா அது பேர் முகர கட்டை. உருளே இருப்பான் சில பேர்லாம். என்ன சொல்ல, முன்னாடி உட்காந்து பேச்ச கேட்கிறப்ப எனக்கெல்லாம் பயமா இருக்கும். சில மேடையில முன்னாடி உட்காந்து முறைச்சு பார்ப்பாங்க. என்ன பேசிக்கிட்டே இருக்க, மிமிக்ரி ஏதாவது பண்ணுப்பா. மிமிக்ரி பண்ணவா? எனக்கு மிமிக்ரி எல்லாம் தெரியாதுங்க, மிமிக்ரி தெரியாது. அப்புறம் என்ன நீ எல்லாம் பேச்சாளரு? எனக்கு என்ன பயம்னா, அடுத்த என்ன கேட்பான்னு எனக்கு தெரியாது. மேஜிக் பண்ணுவானா, ஏதாவது தலையை பண்ணுவான். முன்னாடி உட்காந்து முறைச்சு பார்ப்பாங்க சார். நமக்கு பயமா இருக்கு. சட்டை பட்டன் கலண்டுருச்சா, வேட்டி கலண்டுருச்சா. மகிழ்ச்சி. நீ, நான், நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள், நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள், நீலவான் வெளியை இழுக்க பிறந்தவர்கள், மறிக்கும் வரைக்கும் மகிழ பிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். மகிழ்ச்சி இல்லையே அலைகள் கொண்டு ஜலரந்தம் பாடுமா கடல், இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம்,
வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று? உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலில் நலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகிழ்ப்பதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னாரு வைரமுத்தையா. சந்தோஷமா வாழணும்லங்க. ஒரு குழந்தை பிறந்த குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணுவோம்? ஒரு பிறந்த குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்கு 20 ரூபாய் கிளுகிழுப்பு வைப்பாங்களா? எடுத்துட்டு போய் இப்படி ஆட்டினா குழந்தை விழுந்து விழுந்து சிரிக்குமா? சிரிக்க வைக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, சிரிக்குமா? அதே கிளுகிழுப்பு எடுத்துட்டு போய் ஒரு 80 வயசு தாத்தா முன்னாடி இப்படி ஆட்டி புளிச்சுன்னு கணத்துல விடுவார். ஆனா 80 வயசுக்கு முன்னாடி சிரித்தவர்கள் தானே அதே தாத்தா. வாழ்க்கை வாழ 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 சிரிப்பை தொலைச்சிடுறோமே, மகிழ்ச்சியை தொலைத்திடுறோமே. இந்த வாழ்க்கையில் இன்னைக்கு சொல்லிட்டு போறேங்க, இந்த புத்தக திருவிழாவில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? வெற்றி அடைவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை, மகிழ்ச்சியாய் வாழ்வதுதான் இந்த வாழ்க்கையினுடைய வெற்றியே. ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் வெற்றியே. கெவின் கார்ட்டர்னு ஒரு பெரிய போட்டோகிராஃபர் இருந்தார். கெவின் கார்ட்டர், நீங்க கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க கெவின் கார்ட்டர்னு. அவருக்கு என்ன ஒரு பெரிய கனவுனா புலிட்சர் அவார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த போட்டோகிராஃபில ஒரு அவார்டு, புலிட்சர் அவார்டு. இந்த அவார்டு வாங்கிடணும்ன்றது அவருடைய மிகப்பெரிய வாழ்வினுடைய லட்சியமாக இருந்தது. எப்படியாவது போய் இந்த அவார்டு வாங்கிடணும்பான். சவுத் ஆப்பிரிக்கால பெரிய பஞ்சம் இருந்த தருணம். அந்த தருணத்துல நீங்க இந்த கூகுள்ல இந்த போட்டோ பார்த்திருக்கலாம். பசி, வறுமை, ஒரு 1.5 வயசு குழந்தை இந்த வறுமையில கிடக்க எலும்பும் தோலுமா ஒரு குழந்தை. இவங்க கவர்மெண்ட்ல இருந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஜீப் போகும்ல, அதுல இவரும் போட்டோ எடுக்கிறதுக்காக போனார். அந்த குழந்தைல பசி, அதுக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்ல. இந்த கவர்மெண்ட் கொடுத்த உணவு பொட்டலம் கீழே கிடக்கு. எந்திரிச்சு போய் அந்த குழந்தையால எடுக்க முடியல. எலும்பும் தோலுமா இருக்கிற குழந்தை நகண்டு நகண்டு போய் அந்த சாப்பாடு எடுக்க போகுது. பக்கத்துல ஒரு கழுகு நிக்குது, பெரிய கழுகு. அந்த போட்டோ பாத்திருக்கீங்களா? கூகுள்ல இருக்கும், அந்த போட்டோ முடிஞ்சா பாருங்க. கழுகு இப்படி நிக்கும். இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கழுகு எப்படா இந்த குழந்தை சாகும் சாப்பிடலான்னு சாப்பிடலான்றதுக்காக அந்த கழுகு நிக்குது. இந்த குழந்தை போய் சாப்பாடு எடுக்க போகுது. கெவின் கார்ட்டர் இந்த போட்டோ எடுத்துட்டாரு. நியூயார்க் டைம்ஸ்ல இந்த போட்டோ வந்தது. மிகப்பெரிய அளவுல அந்த போட்டோ பேசப்பட்டது. அவர் எதிர்பார்த்த புலிட்சர் அவார்ட் என்கிற அந்த அவார்டு அந்த போட்டோகிராஃபிக்கு கிடைச்சிருச்சு. அதானே அவர் வாழ்க்கையில நினைச்சது, அதானே அவருடைய வெற்றி. கிடைச்சிருச்சுல, வெற்றி கிடைச்சிருச்சுல. இப்ப அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அந்த வெற்றி கிடைத்ததுனாலேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வு ஏற்பட்டது. அந்த மனிதன் தற்கொலை செய்து கொண்டான். ஏன் தெரியுமா? இந்த அவார்டெல்லாம் வாங்கிட்ட சரிப்பா, இந்த போட்டோவை பார்த்து அத்தனை பேரும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த குழந்தை என்னாச்சு கேட்பாங்களா? அந்த குழந்தை என்னாச்சு? சாப்பாடு எடுத்து நீ கையில கொடுத்தியா? இல்ல அந்த கழுகையாவது விரட்டி விட்டியா? எதுவுமே. அவர் போட்டோ எடுத்துட்டு வந்துட்டாரு. விரட்டி விட்டியா? அவருக்கு எதுவுமே பண்ணல. போட்டோ எடுத்துட்டு வந்துட்டாரு. அவர் அந்த புகைப்படத்தை பார்த்து கழுகு விரட்டிக்கிட்டே இருக்கார். மன ரீதியாக பாதிக்கப்பட்டு கெவின் கார்ட்டர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது வரலாறு. வெற்றி அடைவதால் மகிழ்ச்சி வருவதே இல்லைங்க. வெற்றி அடைகிறதுனால மகிழ்ச்சி வர்றதே இல்லை. கவிக்கோ தான் சொல்லுவாரு, மனித வடிவத்தில் பிறந்த நாம் நம் பண்பால் மனிதனாக வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பின் பெயர் தான் இந்த வாழ்க்கையினர். கவிக்கோ மனித வடிவத்துல பிறந்துட்டோம், மனுஷனா வாழ்றோமான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இப்ப இதை புத்தகங்கள் தான் நமக்கு கத்துக் கொடுக்கும். நான் சின்ன வயசுல இருக்கப்ப எங்க வீட்டு பக்கத்துல சீதாக்கான்னு இருப்பாங்க, ஓட்டு வீடு. அவங்களுக்கு கணவன் கிடையாது. ரொம்ப வறுமையில தான் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. இப்ப எல்லார் வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி இருப்பாங்க ஒரு சில பேர். இந்த சீதாக்கா என்ன பண்ணுவாங்க, காலையில எந்திரிச்ச உடனே எங்க பெரியமாட்ட வருவாங்க ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு. எக்கா மீனாட்சி அக்கா அப்படின்ட்டு ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு வருவாங்க. எக்கா காப்பி பொடி கொடுக்கான்ட்டு வந்து நிப்பாங்க. எங்க பெரியமால காப்பி பொடி கொடுக்க மாட்டாங்க, காப்பியே கலந்து கொடுப்பாங்க. எடுத்துட்டு போமா அப்படின்னு காப்பி. அப்புறம் அவங்க பெரியமா அவங்களுக்கும் சேர்த்து எங்க வீட்டுல சமைப்பாங்க. சாப்பாடு, காப்பி எல்லாம் அப்படி போயிட்டே இருக்கும். அவங்களுக்கும் சேர்த்து தீபாவளி பொங்கல்லாம் வந்துருச்சுன்னா எங்க வீட்டுலதான் சமைப்பாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுல இருந்து எல்லாமே எங்க வீட்டுல அவ்வளவுதான் பண்ணுவாங்க. பெரியமா ஒவ்வொன்னா கொடுத்துட்டு இந்த சாயந்தரம் ஒரு 4 மணி, அதாவது இந்த விளக்கேத்துறதுக்கு முன்னாடி எங்க பெரியமா என்ன பண்ணுவாங்க, சின்னதா ஒரு கிண்ணம் கொடுத்து போய் அந்த சீதாக்கா வீட்டுல உப்பு வாங்கிட்டு வாடான்னுவாங்க. உப்பு. நான் எங்க பெரியமாட்ட கேட்பேன், ஏன் பெரியமா அந்த அக்கா எல்லாம் வந்து நம்ம வீட்டுல வாங்கிட்டு போகுது, ஏன்னா நான் தான் போய் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் சின்ன பிள்ளை இருக்கிறதுனால. எல்லாத்தையும் நம்ம வீட்டுல வந்து காப்பி பொடியில இருந்து சாம்பார்ல இருந்து எல்லாம் வாங்கிட்டு போகுது, நீ ஏன் பெரியமா நான் ஒரு இத்தனோண்டு கிண்ணத்தை கொடுத்து உப்பை வாங்கிட்டு வர சொல்றேன். அப்ப எங்க பெரியமா ஒரு விஷயம் சொன்னாங்க, தங்கம் அவங்க எல்லாம் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்களா, அப்ப அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குமா, நம்ம போய் கேட்கிறோம்னு ஒரு தயக்கம் இருக்குமா. இப்ப நாமளும் அவங்க கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா, அவங்களால கொடுக்க முடிஞ்ச விஷயம் ஒண்ணு நாம போய் கேட்டோம்னா, அவங்கள கஷ்டப்படுத்தாம நம்ம ஒண்ணு கேட்டோம்னா
நாமும் ஒண்ணு கேட்டோம், அவங்களும் ஒண்ணு கேட்டாங்க. கேக்குறோம் குடுக்குறோன்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல தங்கம். இப்படிதான்டா வாழ்க்கையை நடத்தணும்னு எங்க பெரியம்மா கத்து கொடுத்துட்டு போனாங்க. கொடுப்பதும் வாங்குவதுமாக மனித நிலையோடு இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமான்றது ஒரு பெரிய கேள்வி வருதுல்ல. இந்த மகிழ்ச்சியாக வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. யார் நினைவிலாவது நீ இருப்பாய் என்றால் இறந்து போ, இல்லை என்றால் உன் இறப்பிற்கு கூட அர்த்தம் இல்லைன்னாரு கவிக்கோ.